ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக யோபு 27 அதிகாரம் 8வது வசனம், மாயக்காரன் பொருளை தேடி வைத்திருந்தாலும் தேவன் அவன் ஆத்மாவை எடுத்துக் கொள்ளும் போது அவன் நம்பிக்கை என்னன்னு சொல்லி கர்த்தர் கேட்கிறார். மாயக்காரன் பொருளை தேடி வைத்திருந்தாலும், இன்னைக்கு நிறைய பேரு என்ன செய்யறாங்க, அஞ்ஞானிகள் உலகத்தார் அழியக்கூடிய பொருட்களையே என்ன செய்யறாங்கன்னா தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். அழியக்கூடிய பொருட்கள் மேல நம்முடைய இருதயம், நம்முடைய மனது, நம்முடைய கண்கள், நம்முடைய சிந்தனை போய்கிட்டே இருக்கான்றத நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். ஆண்டவர் சொல்லாரு, மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். தாவீது ஜெபிக்கிறாரு, ஆண்டவரே மாயையை பாராதபடிக்கு நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளிலே நீர் என்னை உயிர்ப்பியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பிரசங்கி சொல்றாரு, மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். அதுவும் பூமியில சூரியனுக்கு கீழே எல்லாமே மாயையானது அப்படின்றத அவர் ரிசல்ட்டா எழுதுறார். ஆனா இங்க வாசிக்கிறோம், மாயக்காரன் பொருளை தேடி வைத்திருந்தாலும் தேவன் அவன் ஆத்மாவை எடுத்துக் கொள்ளும் போது அவன் நம்பிக்கை என்ன? இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா என்னன்னு கொஸ்டின் வருது. இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை கெடுத்து நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் என்ன? ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். லாபம் நஷ்ட கணக்க பார்த்தா மனுஷன் இந்த உலகத்துல அழியக்கூடிய பொருட்களையும் அழியக்கூடிய காரியங்களையுமே தேடிக்கொண்டிருக்கும் பொழுது ரிசல்ட் என்ன அப்படின்னா நத்திங், ஒண்ணுமே இல்லை அப்படின்றதான் ரிசல்ட். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த உலகத்திலே நாம் இருக்கும் பொழுது அழியாத நித்திய காரியங்கள் மேல நம்முடைய மனதை பதிக்க வேண்டும். நித்திய காரியங்களை தேடுகிறவர்களாக நாம ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்துல வாழணும். நித்தியத்தின் மேல நம்முடைய கண்களை தினமும் பதிக்கணும். தாவீது சொல்லாரு, பரலோகத்துல உண்மையில்லாமல் எனக்கு வேற யார் உண்டு, பூலோகத்திலே உண்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு பொண்ணை சேர்க்கிறாங்க, அதாவது தங்கத்தை பணத்தை எப்படி குவிச்சுக்கிறாங்களாம், புழுதியை போல குவித்துக் கொள்ளுகிறார்களாம். தங்கத்தையும் பணத்தையும் நிலங்களையும் ஆஸ்திகளையும். இப்படி ஒரு பழமொழி உண்டு, மனுஷன் உயிரோடு இருக்கிறப்ப என்ன செய்யறானா, ஓடி ஓடி ஏக்கர் கணக்கா அளக்குறானா, அளந்து அளந்து தனக்குன்னு அளக்குறானா. கடைசியில 6 அடி நிலம் அவன் என்ன செஞ்சிருச்சான், 6 அடியில அளந்துருச்சான். அது அவனுக்கு சொந்தம் இல்ல. மனுஷன் பாருங்க, புரிந்து கொள்ளுங்க, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து பண ஆசை விசுவாசத்தை விட்டு கண்டிப்பாக வழுவி போக செய்யும். அநேக வேதனைகளாலே தங்களை உருவாக்குத்தி கொண்டிருக்கிறார்கள் சொல்றார். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி போய் விடுகிறார்கள். எப்படி யூதாசு 30 வெள்ளிக்காசுக்கு இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்து விட்டு கடைசியில் அந்த 30 வெள்ளிக்காசும் அவனுக்கு உதவாம போயிடுச்சு. குற்றமில்லாத இரத்த பலியை நான் காட்டி கொடுத்தேன்னு அவன் மனசுலயே குத்தப்பட்டு நொந்து போய் கடைசியில தேவாலயத்தில் அதை எரிந்து விட்டு போய் நாண்டு கொண்டு செத்து போனான். அதுதான் தங்களை அநேக வேதனைகளினாலே உருவ குத்தி கொண்டிருப்பது. ஆனா கர்த்தர் நமக்கு எச்சரிக்கை எப்படி புத்தி சொல்லாருன்னு சொன்னா அடுத்த வார்த்தையில பாக்குறான், நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடிரு, நீதியை தேடு, தேவ பக்தியை தேடு,
விசுவாசத்தை தேடு, அன்பை தேடு, பொறுமையை தேடு, சாந்த குணத்தையும் அடையும்படி நீ நாடுன்னு சொல்றாரு. ஒரு தேவனுடைய புள்ள, தேவனுடைய மனுஷன் இதைத்தான் அடையும்படி நாடணும். எபிரேய புத்தகத்துல நம்ம வீடுகள்ல எழுதி வச்சிருப்போம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி. ஆனா வசனம் என்ன சொல்லு தெரியுமா? நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் உங்களுக்கு உள்ளவைகள் போதும் என்று எண்ணுங்கள்ன்றதை விட்டுருவாங்க. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் உங்களுக்கு உள்ளவைகள் போதும் என்று எண்ணுங்கள், அப்ப நான் உன்னை விட்டு என்ன செய்ய மாட்டேன், விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கடைசி வார்த்தையை மட்டும் போட்டு வச்சுக்கிடுவாங்க. எலிசா கேயாசி கிட்ட இருந்தான் பாருங்க, பாபிலோனிய சால்வைக்காக, கொஞ்சம் வெள்ளிக்காசுக்காக நாகமானுடைய குஷ்டரோகத்தை சொந்தமாக்கி கொண்டான். நம்ம இந்த உலகத்துல இருக்கும் பொழுது, ஆனா எலிசா எலியாவின் பின்னே அழியாத அபிஷேகத்துக்காக, அழியாத ஆவியின் இரட்டிப்பான வரத்துக்காக ஓடுனா ஒருத்தன். ஆனா இன்னொருத்தனுடைய ஓட்டம் என்னவா இருந்துச்சு? அழியக்கூடிய பொருட்கள் மேல, பொருளாசையின் மேல அவனுடைய இருதயம் காணப்பட்டது. பிரியமானவர்களே, நாம் இன்றைக்கு இந்த உலகத்தில் எதை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம்? கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று சொல்லி நாம் பைபிள்ல வாசிக்கிறோம். அப்ப கர்த்தரை தேடினா தான் நம்ம பிழைக்க முடியும். கர்த்தரை தேடுவதுதான் இந்த உலகத்துல நம்முடைய விருப்பம், வாஞ்ச, ஏக்கம், தாகம், பசியா இருக்கணும். அதை விட்டுட்டு பணம் 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 என்று சொல்லி ஓடிக்கொண்டு இருப்போம் என்றால் கடைசியில் அது நம்மை ஒரு நாள் என்ன செய்யாது, திருப்தி அடைய செய்யாது. பணப்பிரியன் பணத்தினாலே திருப்தி அடைவதில்லைன்னு சொல்லி இருக்கு. செல்வ பிரியன் செல்வத்தினால திருப்தி அடைய முடியாதுன்னு சொல்லி இருக்கு. கண்கள் காண்கிறதுனால திருப்தி அடைய முடியாதுன்னு சொல்லி இருக்கு. அப்ப கர்த்தர் ஒருவர் மட்டும்தான் நம்முடைய ஆத்துமாவை, நம்முடைய ஆவியை சம்பூரணமான ஆவிக்குரிய நன்மைகளாலே திருப்தியடைய செய்கிறவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். லூக்காவுல 12வது அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது அங்க 15வது வசனத்திலிருந்து, பின்பு அவர் அவர்களை நோக்கி பொருளாசையை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். ஆண்டவர் சொல்றத பாத்தீங்களா? வேற எதை குறிச்சு எச்சரிக்கையா இருக்க சொல்லல. இந்த பொருளாசையை பாதாளத்துக்கு கொண்டு போயிடும். இந்த பொருளாசை விளையாம் கூலிக்காக செய்த வஞ்சகம் சொல்லப்பட்டிருக்கு. பொருளாசையை வெறுக்கிறவன் தீர்க்காயசை பெறுவான்னு சொல்லப்பட்டிருக்கு பைபிள்ல. கடைசி நாட்களில் பொருளாசை உடையவர்களாக நாம் வாழக்கூடாது. வயிற்று பிழைப்புக்காக ஊழியம் செய்வதை தேவன் வெறுக்கிறார். அழிந்து போகிற அவலட்சணமான ஆதாயத்துக்காக, பிழைப்புக்காக ஊழியம் செய்வதை தேவன் வெறுக்கிறார். அதை அருவருக்கிறார். தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்க வல்லவர். அனுதினமும் நமக்கு தேவையான அப்பத்தை, நமக்கு தேவையான தேவைகளை தந்து ஆசீர்வதிக்க அவர் போதுமானவர் என்பதை நம்ம விசுவாசிக்கணும், நம்பணும். பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். எச்சரிக்கையா கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, வாசிங்க. ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆசை இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. எது ஜீவன்? புரிந்து கொள்ளுங்க, எது ஜீவன்? பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நம்ம இந்த உலகத்தை விட்டு போகும்போது நாம் ஒண்ணுமே கொண்டு போக போறது கிடையாது. எவ்வளவு பெரிய மைனர் செயினை நீங்க கழுத்துல மாட்டி தொங்க விட்டு இருந்தாலும் சரி, அதை கொண்டு போக முடியாது. பணத்தை கட்டுக்கட்டா வச்சிருந்தாலும் கொண்டு போக முடியாது. ரோல்ஸ் ராய்ஸ் காரை வாங்கி வீட்டுக்கு முன்னாடி நிப்பாட்டி இருந்தாலும் அதை கொண்டு போக முடியாது. பெரிய ஆடம்பரமான மாளிகைகளை நீங்க வைத்திருந்தாலும் அதையும் நீங்க எடுத்து செல்ல முடியாது. ஒன்ன மட்டும்தான் நம்ம கொண்டு போக முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த அந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பு, அந்த நித்திய ஜீவன், அவர் நமக்கு அளித்த கிருபை, அவர் நமக்கு அளித்த இரக்கம், அவர் நமக்கு அளித்த தயவு. அதனால் அவரை பற்றி கொள்ளுங்கள், அவரை பற்றி கொள்ளுங்க. இதையெல்லாம் எடுத்து சொல்ல முடியாது. அலெக்சாண்டர்
அவர் மரிக்கும் போது என்ன செஞ்சாரு? என்னுடைய 2 கைகளையும் சவப்பெட்டிக்கு வெளியாக தொங்க விடுங்கள் சொல்லி சொன்னாரு. பல பாத்தீங்கன்னு சொன்னா ராஜ்யங்களை ஜெயித்து வெற்றி பெற்று அந்த ராஜ்யங்களை எல்லாம் தனக்குள்ளதாக்கி எல்லா செல்வங்களுக்கும் அவரு சொந்தக்காரரானார். எல்லா செல்வங்களையும், கிரீடங்களை, வைரங்களை, பலவிதமான ரத்தினங்களை சொந்தமாக்கி கொண்டார். கடைசியா அவர் போகும்போது சொன்னாரு, என்னுடைய 2 கைகளையும் என்னுடைய பெட்டியை யார் சுமந்துட்டு போகணும்னு சொல்லி சொன்னாராம். மருத்துவர்கள் சுமந்துட்டு போகணும்னு சொன்னாராம். யாரு? டாக்டர், வைத்தியர்கள். ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேட்டப்ப, மருத்துவர்களாலும் என்னுடைய வியாதியை சுகமாக்க முடியவில்லை என்பதை அவங்க பார்க்கணும். இந்த உலகம் மருத்துவர்களாலும் என்னுடைய வியாதியை, நான் பெரிய வீரன், அலெக்சாந்தர், மகா அலெக்சாந்தர் பெரிய வீரன் தான், ஆனா எனக்கு வந்த வியாதிய டாக்டர்களாலும் சுகமாக்க முடியவில்லை என்பதை இந்த உலகம் பார்க்க வேண்டும் என்பதற்காக மருத்துவர்கள் என்னுடைய சவப்பெட்டியை சுமந்து செல்லட்டும் சொன்னாராம். என்னுடைய 2 கைகளையும் பெட்டிக்கு வெளியாக தொங்க விடுங்க, அதை மக்கள் பார்க்கட்டும் சொன்னாராம். ஏன் அப்படின்னா, நான் இந்த உலகத்தை விட்டு போகிறேன், பல ராஜ்யங்களை நான் வெற்றி பெற்று பல ஆஸ்திகளை, தங்கம், வெள்ளி, வைடூரியங்கள், ரத்தினங்களை சொந்தமாக்கினேன். ஆனாலும் அவைகளை எல்லாம் என் கரத்திலே நான் எடுத்து செல்லவில்லை. நான் வெறுங்கையோடு கூட நான் இந்த உலகத்தை விட்டு செல்லுகிறேன் என்பதை இந்த உலகத்தில் எனக்கு பின்பு வரக்கூடியதான அத்தனை மக்களும் இதை பார்த்து அறியட்டும் சொன்னாராம். யோபு சொல்லாரு, நான் நிர்வாணியா வந்தேன், நிர்வாணியாய இடத்துக்கு திரும்புவேன், ஒன்று நான் கொண்டு போவதில்லை அப்படின்னு. பிரியமானவர்களை புரிந்து கொள்ளுங்கள். இங்க வசனத்துல பார்க்கிறோம், எது ஜீவன் நமக்கு? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். சொல்லுங்க, கிறிஸ்து தாங்க நமக்கு ஜீவன், பணம் நமக்கு ஜீவன் அல்ல. இயேசுவை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்துவை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வுக்கு அவர் சொந்தமாக இருக்கட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நம்முடைய ரசிகன். நான் யாருக்கு ரசிகன்? இயேசு கிறிஸ்து மட்டும்தான் என்னுடைய ஒரே ரசிகன். அவரை மட்டும்தான் நான் ரசிப்பேன். ஏன்னா அவர் என்னைய பாவத்துல இருந்த பொழுது, பாவத்துல பாவியாக வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது என்னை அவர் ரசித்தார். நீ எனக்கு பிள்ளை என்று சொந்தமாக்கினார். இந்த உலகத்துல நிறைய பேர் யார? சினிமா நடிகர்களை ரசிகர்களா வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய ஒரே ஒரு ரசிகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவரை தவிர வேறு யாரும் உனக்கு ரசிகன் இருக்கக்கூடாது. ஆமென். ஆமா, அவர் மட்டும்தான் நம்ம ரசிக்க கூடியவர். நான் அந்த ரசிகன், நான் இந்த ரசிகன் இல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நம்முடைய ஒரே ஒரு ரசிகர். அவரை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். அவர்தான் நம்முடைய வாழ்க்கையின் கதாநாயகன். ஆமென். அவர்தான் நமக்காக ஜீவனையே கொடுத்தாரு. இன்னைக்கு சினிமா நடிகர்களுக்கு பின்பாக ஓடுகிறார்களே, அவர்களா இவர்களுக்காக ஜீவனை கொடுத்தாங்க? கண்டு காணாம போறாங்க. அவங்க இல்ல, இவங்க வீடுகளுக்கு கொஞ்சம் ஒரு கிலோ அரிசி வாங்கி கொடுத்தாங்களா? உடுக்க ட்ரெஸ் கொடுத்தாங்களான்னா இல்ல. இயேசு மட்டும்தான் மனித வாழ்வை ரட்சிக்க வந்த தெய்வம். ஆமென். மனித ஆத்மாவை காப்பாற்ற வந்த தெய்வம்ன்றதை புரிந்து கொள்ளுங்க. வாசித்து பாருங்க. ஏது அவர்களுக்கு அது அவனுக்கு ஜீவன் அல்ல. ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்திகள் இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்லன்னு சொல்லி தந்தாரு. வாசிங்க. அல்லாமலும் ஒரு ஓமை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷனுடைய நிலம் நல்லா விளைஞ்சிச்சு. அப்பொழுது அவன், ஐயோ நான் என்ன செய்வேன்? தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடம் இல்லையே, தானியத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு இடம் இல்லையே. அந்த வருஷத்துல அதிகமா விளைஞ்சிருச்சு அவனுக்கு. நிறைய டைம்ல பாத்தீங்கன்னா குண்டக்க மண்டக்க ஆசீர்வாதம் வந்துருச்சுன்னா ஆளை என்ன செய்ய முடியல, கையில பிடிக்க முடியல. இங்க அங்கேயுமா என்ன செய்யுது? காலு ஆமா ஓடுது, ஊசலாடுது. ஐயோ, திடீர்னு பார்த்தா நான் பாத்தீங்கன்னா பிச்சைக்கார பேலா இருந்தேன், திடீர்னு கோடீஸ்வரன் ஆயிட்டனே, புது பணக்காரன் ஆயிட்டனே அப்படின்னு சொல்லி பிடிக்க முடியல.
நடந்து போய்கிட்டு இருந்தவன் பார்த்தா கார்ல போய்கிட்டு இருந்தா அவனை பிடிக்க முடியுமா? இந்த பெருமையினாலே அவன் சாவான் இல்ல. நமக்கு ஒரே ஒரு பெருமை, நமக்கு ஒரே ஒரு மேன்மை யார் தெரியுமா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். ஆமென். எவ்வளவு வேணாலும் வரலாம், கர்த்தரை பற்றி தான் நம்ம மேன்மை பாராட்டணும். ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது அந்த வருஷத்துல, கர்த்தரு வேணும்னே விளைய வச்சுட்டாரு அந்த வருஷத்துல அவனுக்கு. இதுக்கு ஒரு ஓமையை நம்ம அவனுக்கு சொல்லணும்டா அப்படின்றதுக்காகவே விளைய வச்சு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? இதுக்கு முன்னாடி அவனுக்கு அந்த அளவுக்கு விளையல, இப்ப விளைஞ்சிருச்சு ரொம்ப. அதனால பிரியமானவர்களே, உங்களுக்கு நிறைய பணம் வருதா, ஒருவேளை நிறைய உங்களுக்கு விளைச்சல் வருதா, நிறைய ஆசீர்வாதம் வருதா அப்படின்னா கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. உங்க இருதயம், ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, ஐஸ்வர்யம் விருத்தியானால் உங்கள் இருதயத்தை அதன் மேல் வைக்காதீங்கள் சொல்றார் ஆண்டவர். வைக்காதீங்க பாருங்க. ஐயோ, தானியத்தை சேர்த்து வைக்க எனக்கு இடம் இல்லையே. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல போட்டா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் போட்டா, இல்ல ரிசர்வ் வங்கியில போட்டா, அவன் என்ன செய்யறான்? பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி புடிச்சிட்டு போயிடறான். இல்ல, நாம சேர்த்து வைக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் பரலோக ராஜ்யம். ஆமென், நித்திய ராஜ்யம். அவன் சொல்றான், நான் ஒண்ணு செய்வேன், என் அடுத்தவனுக்கு கூட கொடுக்க மாட்டேன். என்ன செய்வேன்? அவன் சிந்தனையை பார்த்தியா? சுயநலமான சிந்தை. ஆண்டவர் சொல்லார், அவன் தனக்கானவைகளை இல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக சொன்னார். இயேசு என்னைக்கு தனக்காக வாழல. வசனத்துல பாருங்க, நான் ஒண்ணு செய்வேன், சுயமா யோசிக்கிறான், சுயநலத்தோடு வாழுகிறான். நான் ஒண்ணு செய்வேன், என் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கொடுப்பேன்னு நினைக்கல. என் களஞ்சியத்தை இடிச்சு பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தை, என் பொருட்களை அங்கே சேர்த்து வைப்பேன். இன்னைக்கு நிறைய பேரு, ஆனா எதிர்காலத்துக்காக சேமித்து வைப்பது என்பது நல்ல விஷயம், அதை புரிந்து கொள்ளுங்க. அதுக்காக சேர்த்து வைக்க கூடாதுன்னு நான் சொல்லல. எதுக்கு? அளவுக்கு மீறி சேர்த்து வைக்காத. ஒரு பிள்ளையினுடைய எதிர்காலம், ஒரு பெண் பிள்ளை இருக்கு, எதிர்காலத்துக்காக சேர்த்து வைக்கிறது நல்லது. படிப்புக்காக, காலேஜுக்காக சேர்த்து வைக்கணும். ஆண்டவரே சோம்பேறியே, நீ எறும்பனிடத்துல போய் கத்துக்க, அது கோடை காலத்துல தனக்கு தானியத்தை எனசிதான் சேர்த்து வைக்குதுன்னு நம்ம எழுதி வாசிக்கிறோம் வசனத்துல. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைகள் ஞானமாக சேர்த்து வைக்கப்படுவது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம்தான். ஆனா அது கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக சேர்த்து வைக்க வேண்டும். நம்முடைய பணத்தை பெருக்க வேண்டும், அதிகப்படுத்த வேண்டும், பணக்காரராக மாற வேண்டும் என்று சேர்த்து வைப்பது என்பது கர்த்தருடைய பார்வையிலே பிரியமானது அல்ல. அங்கதான் சாத்தான் வேலையை செய்வான். அவன் சொன்னான்ல, இயேசு கிறிஸ்து ஆண்டவரிடத்திலே வந்து சொன்னா, நீ என்னை சாஷ்டாங்கமா விழுந்து பணிந்து கொண்டா இதையெல்லாம் உமக்கு தருவேன். ஆண்டவர் பணிந்து கொண்டாரா? ஆண்டவர் பணிந்து கொண்டது பிதாவாகிய தேவ். அவர் சொன்னாரு, தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் ஒருவரை மாத்திரமே நாம் பற்றி கொண்டு அவர் ஒருவரையே நாம் ஆராதனை செய்கிறவர்களாக வாழ வேண்டும். ஒண்ணு செய்வேன், களஞ்சியத்தை இடிச்சு என் தானியத்தை, என் பொருட்கள் அங்க சேர்த்து வச்சு, பின்பு ஆத்மாவே உனக்காக அநேகம் பொருட்கள் அநேகம் வருஷங்களுக்கு சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. சேர்த்து வைக்கிறது. நிறைய பேர் சந்ததி சந்ததியாய் சேர்த்து வைத்திருக்கிறார்கள். சந்ததி என் சந்ததி இன்னொரு சந்ததிக்கு சேர்த்து கிருபையை சேர்த்து வைத்துக்கொள். உன்னுடைய பிள்ளைகளுக்காக தேவனுடைய ரட்சிப்பை சேர்த்து வைத்துக்கொள். உன்னுடைய குடும்பத்திற்காக தேவனுடைய இரக்கத்தை நீ சேர்த்து வைத்துக்கொள். நோவா கூட தானியங்களை சேர்த்து வச்சார். எதுக்கு தெரியுமா? தனக்கு இல்ல, தன்னோடு கூட பேழையில் இருந்த மிருக ஜீவன்களுக்காக, பறவைகளுக்காக அவர் அதை சேர்த்து வைத்தார். நாம யாருக்காக சேர்த்து வைக்கிறோம்? நமக்காகவே அப்படின்னு வாழக்கூடாது. ஆண்டுடைய சிந்தை நமக்கு வேணும். தேவனுடைய சிந்தை சுயநலமற்ற சிந்தை. வாசிங்க, ஆத்துமாவே உனக்காக அநேகம் வருஷங்களுக்கு அநேகம் பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாறுதல் எங்க இருக்கு? பணத்துலையா? நீ இளைப்பாரி. இதுல இளைப்பாருமா அந்த ஆத்துமா? எப்படி இளைப்பாரும்?
ஆண்டவர் சொன்னாரு, வருத்தப்பட்டு பாருங்க மக்களே, நீங்க என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன்னு சொன்னாரு. நீங்க பணம் இல்லாததற்காக, அப்பம் இல்லாததற்காக நீங்க போய் பிரயாசப்பட்டு நீங்க விருதாவா உங்க நேரத்தை செலவு பண்றீங்களே, நான் என்கிட்ட வாங்க, என் வார்த்தைகளை கேளுங்க, நான் உங்க ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். இளைப்பாறுதல் பணத்தில் அல்ல. இளைப்பாறுதல் நீங்க சேர்த்து வைத்திருக்கிற ஆஸ்திகளில் இல்லை. ஜீவனும் இளைப்பாறுதலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இருக்கிறது. ஆமென். கல்வாரி சிலுவையில இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்காக தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி பாவமற்ற, குற்றமற்ற, நீதியுள்ள தெய்வமாக மனுஷகுமாரனாக என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பலியானார். அவரை நோக்கி பார்க்கிற யாவரும் நித்திய ஜீவனுக்குள்ளாகிற அந்த பெரிய பாக்கியத்தை அடைகின்றார்கள். பிரியமானவர்களை, புரிந்து கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்து ஒரு மதத்தை உருவாக்கி இந்த உலகத்திற்கு வரவில்லை. இந்த உலகம் சொல்லிக் கொண்டிருக்கிற கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் என்று. கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல, அது மார்க்கம். அதாவது பரலோக ராஜ்யத்திற்கு ஒரு மனிதன் சொர்க்கம் என்று சொல்லப்படுகிற, மோட்சம் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்திற்கு செல்லுவதற்கான ஒரே வழி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இதை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. அவரை ஒரு வெளிநாட்டு கடவுளாக இந்த உலகம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இல்லை, அவர் மட்டும்தான் கிறிஸ்துவானவர், மெய்யாகவே உலக ரட்சகர். ஆமென். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவரை விசுவாசித்தா மட்டும்தான் ஒருத்தன் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். வசனம் சொல்லுகிறது சங்கீதம் 9, துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக, தெய்வமாக, ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளவில்லையோ, அவரை விசுவாசிக்கவில்லையோ, அவர்கள் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. இப்பொழுதே அவரிடத்திலே நாம் அடைக்கலம் தேடி ஓடி வருவோமாக. அவருடைய இலவசமான ரட்சிப்பை பெற்றுக் கொள்வோமாக. பாருங்க, நாம் இளைப்பாரி, புசித்து குடித்து இளைப்பாரி, பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோட சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். பாருங்க, தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதையே இன்றைக்கு உலக மக்கள் மறந்து விட்டார்கள். அவர் ஒரு நாள் நிச்சயமா நியாயம் தீர்க்க போகிறார். கண்டிப்பாக ஒவ்வொரு செய்யக்கூடியதான ஒவ்வொரு காரியத்திற்கும் அவர் கண்டிப்பாக ஒரு நியாய தீர்ப்பை, ஒரு தண்டனை அவர் வைத்திருக்கிறார் என்பதை இன்றைக்கு மனுஷன் உணராதபடிக்கு தாம் மனம் போன போக்களை இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு மோசமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களே, நியாய தீர்ப்பை குறித்ததான ஒரு பயம் நமக்கு வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்துக்கு முன்பாக ஒரு நாள் நாம் நிற்க போகிறோம் என்கிறதான அந்த பயம் நமக்கு வேண்டும். வசனம் சொல்லுது, என் ஆத்மாவோட சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். நாம எப்படி சொல்லிக் கொள்றோம்? அன்னைக்கு நமக்கு ஆண்டவர் என்னென்ன நன்மையை கொடுத்தாலும் சரி, அப்பா இத நீங்க எனக்கு கொடுத்தீங்க, நீங்க எனக்கு கொடுத்தீங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லி மனத்தாழ்மையோடு தேவ பாதத்துல அந்த ஆசீர்வாதத்தை வைத்து ஆண்டவருக்கு முன்பாக நாம் மனத்தாழ்மையாய் தேவனுக்கு நன்றி சொல்வது அவசியமா இருக்கிறது. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? தேவனோ அவனை நோக்கி, அங்க யோபுல படிச்சோம் 27 8வது வசனத்துல, மாயக்காரனே அப்படின்னாரு அவனை பார்த்து. இங்க என்ன சொன்னார்னா, மதிகடனே. யாரெல்லாம் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, நித்தியமான காரியங்களை தேடாமல் அழிந்து போகிற காரியங்களையே தங்களுடைய மனதிலே வைத்து அதை நோக்கி கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் மாயக்காரர்கள், மதிகேடர்கள். ஆமென். தேவனவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக் கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு. இன்னைக்கு நைட்டு காத்த புடிங்கிருவேன் ஆண்டவர். என்னது? ஒரு டயர்ல, ஒரு வண்டியில இருக்கிற டயர்ல காத்த புடிங்கிட்டு அணைச்ச முடியாது, அந்த வண்டி ஓட முடியாது.
அதே மாதிரி மனுஷனை பார்த்து புலவர்கள் எல்லாம் பாடி இருக்கிறாங்க. மனுஷன் வந்து காற்றடைத்த பையன், காற்றடைத்த பையடா அப்படின்னு. நம்ம ஒரு காற்றடைத்த பைய அதை புடுங்கி விட்டான்னு சொல்லி முடிஞ்சு, அவ்வளவுதான், ஆன்னு போயிட வேண்டியதான், அவ்வளவுதான். ஆனா இவனுக்கு எவ்வளவு ஆர்ப்பாட்டம், எவ்வளவு பெருமை, எவ்வளவு ஆணவம் சொல்லுங்க. மாயக்காரனே, மதிகடனை, இன்னைக்கு நைட்டு உன் ஆத்மா உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கொள்ளப்படும். பாருங்க, ஒரு சகோதரி சொன்னாங்க, 45 வயது நபர், 2 பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் இருக்கிறார்கள். இரவுல தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு கூட சந்தோஷமா அவர் பேசிட்டு அவர் தூங்கினாராம். காலையில மனைவி போய் தன்னுடைய கணவனை எழுப்புகிறாள், எழும்பவே இல்லை. திருப்பி திருப்பி தட்டி தட்டி எழுப்பி பாக்குறாங்க, எழும்பவே இல்லை. நல்லா சந்தோஷமாய் பேசி தன்னுடைய பிள்ளைகளோடு கூட இரவுல விளையாண்டு இரவுல நல்லா தூங்கினவர் காலையில டெட் பாடி ஆயிட்டார், இறந்துட்டார். எந்த பிரச்சனையும் அவருக்கு இல்லை. பாருங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. இரவிலே நாம் படுத்து காலையிலே எழுந்திருப்பது என்பது நிச்சயமில்லாததா இருக்கிறது. அதனால இந்த உலகத்திலே ஒவ்வொரு நொடி பொழுதிலும் நாம் தேவனை மாத்திரமே அடைக்கலமாக சார்ந்து கொண்டு அவரையே பற்றி கொண்டு வாழ்வது நம்முடைய வாழ்வுக்கு ரொம்ப ரொம்ப தேவையா இருக்குங்க. நிச்சயமில்லாத ஒரு வாழ்க்கை. இப்பதான் பிரதர் பேசிட்டு வந்தேன் அந்த நபரை, இப்பதான் போனாரு, நடந்து போய்கிட்டு இருந்தவர் அப்படியே கீழே விழுந்தாரு, செத்துட்டாரு அப்படின்னாங்க. மதிகடனே, இன்னைக்கு இரவுல ஆத்மா உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கொள்ளப்படும், நீ சேகரித்தவைகள் எல்லாம் யாருடையதாக கேள்வி கேட்கிறார். வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22வது வசனம், கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். அதனோடு அவர் வேதனையை கூட்டார். பாருங்க, வட்டிக்கு விட்டு பணத்தை சம்பாதிக்கிறது, லஞ்சம் வாங்கி பணத்தை சம்பாதிக்கிறது, பரிதானங்கள் மூலமா பணத்தை சம்பாதிப்பதெல்லாம் தேவன் வெறுக்கிறார், அருவருக்கிறார். அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது. நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். நீதி துன்மார்க்கனுடைய பொருளையோ கர்த்தர் அகற்றி விடுகிறார்னு சொல்லி பார்க்கிறோம். துன்மார்க்கருக்குள்ள செல்வ திரட்சியை பார்க்கல, நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லதுன்னு சொல்றாரு ஆண்டவர். உங்ககிட்ட கொஞ்சம் இருக்கா, சந்தோஷமா இருங்க, கர்த்தர் உங்களை திருப்தியாய் வாழ வைப்பார். ஆமென். என்கிட்ட எதுவுமே இல்லை, நான் எப்படி வாழ போறேன்னு கவலைப்படாத, கர்த்தர் உன்னை நடத்துவான். கர்த்தர் உன்னைய ஆசீர்வாதமா அவன் தேவைகளை சந்திப்பாரு. அவரை பற்றி கொண்டு பாருங்க, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டா. பாருங்க, தேவனிடத்திலே நாம் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருக்கணும். என்னங்க, தேவனிடத்துல ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் இருங்க. தேவனிடத்துல ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான். ஆண்டவர் அதனாலதான் என்ன சொல்றாருன்னா, அதே லூக்காவுல 33வது வசனம், உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், பழமையாய் போகாத பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்காக சேர்த்து வையுங்கள். பரலோகத்துல உங்க கஜானா காலியா இருக்க கூடாது. ஹல்லேலூயா. பரலோகத்துல உங்க பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும். பழமையாய் போகாத பணப்பைகள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஊழியத்துக்கு என்னது கொடுக்கிறதுக்கு கூட என்ன இல்ல, நிறைய பேருக்கு மனது இல்ல. ஏன் அப்படின்னா அவங்களுடைய இருதயம் அந்த பணத்தை இழப்பதற்கு ஆயத்தமாக இல்லை. நாம் இந்த உலகத்துல இருக்கும் பொழுது ஒரே ஒரு முறைதான் இந்த உலகத்திலே நாம் பிரயாணம் செய்கிறோம். அந்த ஒரே ஒரு முறைதான் நாம் தேவனுக்காக கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. செத்து போனதுக்கு அப்புறமா கொடுக்க முடியாது ஆண்டவருக்காக. அப்ப தேவனிடத்துல ஐஸ்வர்யத்தை சம்பாதி, பழமையாய் போகாத பணப்பைகளை, குறையாத பொக்கிஷத்தை பரலோக ராஜ்யத்துல நீ சேர்த்து வையே. சுவிசேஷம் அறிவிக்கப்படும்படியாக, சுவிசேஷம் பிரபல்யமாகும்படியாக, சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு உங்களுடைய கரங்களில் இருக்கின்ற பணத்தை கொடுக்கும் போது
பரலோக ராஜ்யத்திலே உனக்கான பொக்கிஷங்கள் அங்கே சேர்த்து வைக்கப்படும். உங்களுக்கு உள்ளவைகளை விட்டு பிச்சை கொடுங்கன்றார் ஆண்டவர். அங்கே திருடன் அணுகுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்க இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கு. நம்முடைய பொக்கிஷம் எங்க இருக்கு? என் பொக்கிஷம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் பரலோகத்துல இருக்கிறார், அவர் எனக்குள்ளே வாழுகிறார். அங்க திருட அணுக முடியாது, பூச்சி திருட முடியாது. இன்சூரன்ஸை கொண்டு போய் போட்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் தூக்கிட்டு ஓடிடுறான். ஏடிஎம் இயந்திரத்தை வச்சா அன்றைக்கு பார்த்தா திருட்டு போய் அதை உடைச்சிடுறான். ஆனா பரலோக ராஜ்யத்துல எந்த திருட்டு பயலும் நுழைய முடியாது. ஏன்னா அது சேனைகளின் தேவனாகிய கர்த்தரின் ராஜ்யம். அங்கே அவர் மட்டும்தான் ஆளுகை செய்கிறவர். அவர் அங்க பலத்த பாதுகாப்பை போட்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, வசனங்களை கேட்டுட்டு அப்படி விட்டுட்டு போயிடாதீங்க. அந்த வசனங்களை உங்க இருதயங்களுக்குள்ள நிறுத்தி அதை யோசித்து பாருங்க. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் படித்து நம்ம முடிப்போம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனம் வாசிங்க சீக்கிரம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 1 முதல் 3. ஐஸ்வர்யவான்களை கேளுங்க, உங்க மேல வரக்கூடிய நிர்பந்தங்களின் நிமித்தமா நீங்க அலறி ஆளுங்க. உங்க ஐஸ்வர்யம் எல்லாம் இன்னைக்கு யாரெல்லாம் பணத்தை சேர்த்து 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 வச்சு கர்த்தருடைய பிள்ளைகளை நான் சொல்லவில்லை, இன்றைக்கு தேவனிடத்திலே ஐஸ்வர்யவானாக இராமல் பணம் பணம் பணம்னு சொல்லி யாரெல்லாம் ஓடி அதை சேர்த்து வைக்கிறாங்களோ அதை என்ன சொல்றாரு ஆண்டவரு? ஐஸ்வர்யம் அழிந்து உங்க வஸ்திரங்கள் எல்லாம் பொட்டரித்து போயின. கரையான் சாப்பிட்டுரும், பொட்டரித்து போயிரும். உங்க பொண்ணு வெள்ளி என்ன செய்ய? துருப்பிடிச்சிட. பொண்ணு வெள்ளியும் துருப்பிடித்தது. உங்க பொண்ணு வெள்ளியும் துருப்பிடித்தது. பசியோட இருக்கிறவங்களுக்கு ஒருவேளை ஆகாரம் கொடுக்க யோசிக்கிறேன். அந்த நாட்கள் எல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா தெருக்களில் ஆங்காங்க பானைகள் வைக்கப்பட்டிருக்கும். அங்கங்க பாத்தீங்கன்னு சொன்னா குழாய், அடி குழாய் இருக்கும், அங்கங்க பைப் இருக்கும் வீட்டுக்கு முன்னாடி. சிலர்லாம் வீட்டுக்கு முன்னாடி பானையை வச்சு அதுல தண்ணியை ஊத்தி வச்சிருப்பாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எதுவுமே இல்ல. அதே மாதிரி வீட்டுகளுக்கு முன்னாடி திண்ணைகள் எல்லாம் அமைத்திருப்பாங்க. காரணம், வழிபோக்கா வர்றவங்க பாவம் நடந்து போற பிரயாண களைப்புனால கொஞ்ச நேரம் நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு போவோம், இன்னைக்கு இரவுல தங்கிட்டு போவோம்னு சொல்லி அதுல கொஞ்ச நேரம் அந்த வெயில் பொழுதுல போனா அந்த மத்தியான வெயிலுக்கு கொஞ்ச நேரம் அமர்ந்து இளைப்பாரிட்டு போவாங்க. இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு எதுவுமே இல்ல. மனிதன் சுயநல சிந்தமுடையவனா மாறிட்டான். அதனாலதான் அந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது பாத்தீங்கன்னா சத்திரத்துல இடமில்லாதபடிதான் போட்டிருக்கு. இந்த சத்திரம் என்பதுதான் என்னன்னா, வழிபோக்கர்கள் நடந்து செல்லும் போது இரவாயிடுச்சுன்னா அங்க தங்கி இருப்பாங்க. அடுத்த நாள் காலையில எழுந்து கிளம்பி போவாங்க. இல்ல அப்படின்னு சொன்னா வெயில் பொழுதான வேலையில போகும்போது கொஞ்சம் நிழல்ல அமர்ந்து அவங்க இளைப்பாரி செல்லுவாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தண்ணி கூட என்ன இல்ல, பாட்டில்ல வந்து விட்டது. ஏன்னா உங்களுக்கு தண்ணி வேணும்னா பாட்டில 20 ரூபா 30 ரூபாய்க்கு வாங்கி வேணா குடிங்கன்னு சொல்றாங்க. தண்ணி குடிக்க ஆண்டவரே சொல்லாரு, இந்த சிறியில ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட நீ ஆசீர்வாதத்தை அடையாம போக மாட்ட. பசித்தவனுக்கு உணவு கொடு, தாகம் உள்ளவனுக்கு தண்ணீர் கொடுன்றார் ஆண்டவர். வஸ்திரம் இல்லாதவனை கண்டீங்கன்னா அவனுக்கு வஸ்திரத்தை கொடு. எல்லாமே எனக்கு 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 தா தா என்று சொல்லுகிற குமாரத்திகள் அட்டைக்கு உண்டு. இந்த மாதிரி அட்டை என்ன செய்யும்? அன்னைக்கு மனுஷன் எப்படி இருக்கிறா? அட்டையை கொண்டு மனிதனுடைய உடம்புல விட்டா என்ன செய்யும்? ரத்தத்தை உறிஞ்சி எடுக்குது. அதே மாதிரிதான் இன்னைக்கு அநேகருடைய உழைப்பு ஐஸ்வர்யவான்களாலே உறிஞ்சப்பட்டு இப்படியாவது பணம் சேர்த்து விட வேண்டும். இந்த உலகத்துல நம்பர் 1 கோடீஸ்வரனா இருக்கணும். இந்தியாவிலே மிகப்பெரும் கோடீஸ்வரன் நான் அப்படி சொல்லணும். இல்ல, தேவனிடத்துல நீ பணக்காரனாக இரு. ஆமென். ஆண்டவரிடத்துல நீ ஐஸ்வர்யவானாயிரு. வேதத்துல பாக்குறோம் இல்லையா, ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் லாசரு 2 பேரை பாக்குறோம். ஐஸ்வர்யம் உள்ள மனுஷன் சம்பூர்ணமா வாழ்ந்தான். கடைசியில எங்க போயிட்டான்? பாதாளத்துக்கு போயிட்டான். தேவனுக்கு பயப்படல. இந்த உலகத்துல இருந்த பொழுது கர்த்தரை தேடல. ஆனா இந்த லாசரு கையில ஒண்ணுமே இல்ல, பிச்சைக்கார பைய மாதிரி இருந்தாரு. கடைசியில் அவர் மரித்த பொழுது தேவ தூதர்கள் ஆபிரகாமுடைய மடிகளை கொண்டு போய் விட்டார்கள். பரலோக ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொண்டாரு. இந்த உலகத்துல வாழுகிற வாழ்க்கையில பணம் 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 என்று ஓடாத, சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை தேடு.
உனக்கு தேவையானதை கர்த்தர் கொடுப்பாரு. வசனம் சொல்லுது மத்தேயுல 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க, அப்பொழுது இதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உனக்கு தேவையான வருமானத்தை கர்த்தர் கொடுப்பார். அவரை நம்பிரு, அவரை சார்ந்துரு. ஆசிங்க கடைசி நாட்கள்ல உங்க வெள்ளியும் பொன்னும் துருப்பிடித்தது, அவைகள் உள்ள துரு உங்களுக்கு விரோதமா சாட்சி எடுக்கிறது. அது என்ன செய்யுமா? அங்க பாருங்க, அவங்க சேர்த்து வச்சதே, அது அவங்க சேர்த்து வச்சிருக்காங்கல்ல, அவங்க சேர்த்து வச்சதே அக்னியை போல அவங்க மாம்சத்தை சாப்பிடுமா, மாம்சத்தை சாப்பிடும். சேர்த்து சேர்த்து வச்சு ஆஸ்பத்திரிகளை கொண்டு போய் கொடுக்கிறது. தோத்திரமையா, ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அவன் பாத்தீங்கன்னா அவன் இத்தனை லட்சம் ஆயிடுச்சுன்னு உடனே கொடுத்துருவேன். ஒரு ஏழைக்கு கொஞ்சம் கொடுன்னா தரவே மாட்டான். அதனாலதான் அங்க போய் கொடுக்குறேன். விளங்குதா? அக்கினியை போல மாம்சத்தை தின்னும்ன்றாரு. கடைசி நாட்களில் வேலை என்ன அப்படின்னா பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள்ன்றாரு ஆண்டவர். கடைசி நாட்கள்ல பொக்கிஷத்தை சேர்க்கிறோமா? கடைசி நாட்களை கர்த்தரை நாம் ஆதாயப்படுத்தி கொடுக்கிறோமா? கடைசி நாட்களிலே சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் ஆதாயமாக்கிக் கொள்ளுங்கள். அவரே உங்கள் பொக்கிஷமாக இருக்கட்டும். நம்முடைய வாழ்வுக்கு அவர்தான் எல்லாமானவர். அவர்தான் நம்முடைய வாழ்வுக்கு ஜீவனானவர், போதுமானவர். ஆமென், ஆமென் சொல்லுங்க. கடைசி நாட்களை எதை தேடுறோம்? பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். பொருளாசை, அவன் ஒரு பொருளாசை அவன் நமக்கு ஜீவனே கிடையாதுன்றார் ஆண்டவர். கல்வாரி சிலுவையிலே ஜீவன் தந்த இயேசுவை நோக்கி பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கை அப்பொழுது ஆசீர்வாதமாக மாறும். ஆமென். நமது நியூ கவர்னன்ஸ் ஸ்டோன் மினிஸ்ட்ரி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடியதான வீடியோஸ் எல்லாமே டெய்லி உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். God bless you.